never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you want. Hello investors, welcome to Investor Mind Voice. Today 26 September மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். What are we learning today? First one, மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன், வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட். தேர்ட் ஒன், மார்க்கெட் அண்ட் செக்டர் இண்டிசஸ். மேலும் FIDIஸோட டேட்டாஸும் பார்த்துருவோம். ஃபோர்த் ஒன், IPOட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு SME IPO அப்ளை பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் ஆஃப் தி ஒரு 2 புரோக்கர்ஸ் வந்து ஒரு 8 ஷேருக்கு வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ் அதை பார்த்துருவோம். டெய்லி நம்ம சேனலில் ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து வோடஃபோன் ஐடியா அந்த கம்பெனியை தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி மண்டே வந்து ஓப்பனிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல் அனலைஸ் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் நோக்கி தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய ஃபார்மா டேரிஃப் தான். அதாவது யூஎஸ் இருக்கிற ஃபார்மா கம்பெனியை தவிர்த்து யூஎஸ்க்கு வரக்கூடிய மற்ற எல்லா ஃபார்மா கம்பெனிக்கும் 100% டேரிஃப் மாதிரி ட்ரம்ப் சொன்னது காரணமாக தான் இறங்கிருக்கு. அடுத்து வந்து FIs வந்து தொடர்ந்து வந்து ஒரு 4 டேஸாக செல் பண்ணிட்டு தான் வராங்க. அடுத்து கூட லாஸ்ட் டேல பார்க்கும்போது ரைஸ் ஆச்சு, அதனுடைய ஃபீவரின் காரணமாக மார்க்கெட் கீழே இறங்கிருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ராங் US டாலர் வந்து தொடர்ந்து வந்து மற்ற கண்ட்ரியை விட அவங்களுடைய டாலர் மதிப்பு தொடர்ந்து ஸ்லைட்லி அதிகரிக்கிறது ஒரு மெயினான காரணம். குளோபல் லெவலில் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. என்னதான் போர் வாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் அது H1B விசா இந்த இஷ்யூ பேசினதுக்கப்புறம் ஐடி கம்பெனிலாம் மிகப்பெரிய அடி வாங்கிச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் பற்றி பேசியிருக்காரு. இதன் காரணமாக ஃபார்மா செக்டர் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், நம்ம குளோபல் நாட்டாம டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான். நிஃப்டி 50 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 236 பாயிண்ட் நெகட்டிவ், 24,654 டேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து 733 பாயிண்ட் நெகட்டிவ், 80,426 டேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 586 பாயிண்ட் நெகட்டிவ், 54,389 டேட் ஆகிட்டு. வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். அமெரிக்க மார்க்கெட்டான டவ், S&P, நாஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஜப்பான் மார்க்கெட், ஹாங்செங், ஷாங்காய், நம்ம இந்தியன் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் தான். US டாலர் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது $96 இப்போ வந்து $93 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது நல்ல ஒரு growth தான். பட் இன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். நம்ம இந்தியன் கரன்சி US அகைன்ஸ்டா ஸ்லைட்லி வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு தான் வருது. இன்னைக்கு கோல்டு, சில்வர் ரெண்டுமே ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். காப்பர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட்லி தான் நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. அடுத்து சென்னையோடைய கோல்டு, சில்வர், பிளாட்டினம் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துருவோம். கோல்டு 24 கேரட் 1 கிராம் 11,568, 22 கேரட் 10,600, 18 கேரட் 8,676 டேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1 கிராம் 150, பிளாட்டினம் 1 கிராம் 4,956, டைமண்ட் வேரியஸ் குவாலிட்டி வந்து 16,000 65,000 டேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி டேட் ஆகின்னு பார்த்துருவோம். பிட்காயின் இன்னைக்கு வந்து 1,08,000 டேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக போகும்போது $1,17,000 மேலே இருந்தது, அப்படியே குறைஞ்சி இன்னைக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குறைதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ லாங் டைமுக்கு பிட்காயின் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எத்திரியும் பார்க்கும்போது 3,884 USD $1, XRP வந்து $2 PNP பார்க்கும்போது $937 டேட் ஆகிட்டு இருக்கு. டுடே செக்டர் இண்டிசஸ், மார்க்கெட் இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 14 இண்டிசஸுமே ஃபுல்லாகவே ஒரு ரெட் கலர் பெயிண்ட் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே 2% மேலே நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம செக்டர் இண்டிசஸ் 14 இண்டிசஸுமே எல்லாமே நீங்கள் நெகட்டிவ் தான். அதுவும் குறிப்பாக சொல்லணும் ஃபார்மா செக்டர்னு பார்க்கும்போது 2.14% வந்து நெகட்டிவ். ஸோ நீங்கள் மெயினாக ஃபார்மா செக்டர் தான் பெருசாக அடி வாங்கிக்கணும். ஆனால் நேற்று அடிச்ச அடி ஐடி செக்டர் பயந்துக்கிட்டு இன்றைக்கும் பார்த்தோன்னா ஐடி செக்டர் 2.45% வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டரில் பெருசாக அடி வாங்கின கம்பெனின்னு பார்க்கும்போது ஆரக்கல் ஃபினான்ஸ், கோர்ஃபோர்விச், ஃபர்சிஸ் சிஸ்டம், எம்ஃபசிஸ், L&T மைண்ட்ரி, விப்ரோ, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், HCL, TCS இந்த எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி வந்து ஒரு பெருத்த அடி வாங்கியிருக்கு. அடுத்து ஃபார்மா செக்டரில் பெருசாக அடி வாங்கின கம்பெனின்னு பார்க்கும்போது லாரஸ் லேபு, பைக்கானு, சைரஸ் லைஃப் சயின்ஸு, டிவிஸ் லேபு, கிளென்மார்க்கா, அடுத்து கெரமினஸ் இந்தியாஸ், அடுத்து நாட்காமு, அடுத்து சன் ஃபார்மா, லூபின், டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் மேன்கைன் ஃபார்மா இந்த கம்பெனி எல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த 100% டேரிஃப் சொன்னது ஒரே ஒரு காரணமாக ஃபார்மர் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. அடுத்து மறுபடியும் வந்து மேலே கண்டிப்பாக அதிக நாள் ஆகும். FIs, DIs உடைய டேட்டாஸ் பார்த்துருவோம். டேட் வைஸ் பார்க்கும்போது செப்டம்பர் 25 லாஸ்ட் டே பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 5,000 கோடி FIs செல் பண்ணியிருக்காங்க. நம்ம DIs ஈக்குவலாக ஒரு 5,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. FIs பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்க செல் பண்ணிட்டு தான் வராங்க. இதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. மந்த் வைஸ் பார்க்கும்போது FIs வந்து செப்டம்பர் மாதம் இது வரைக்குமே 24,000 கோடிக்கு மேலே நெட்டாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. நம்ம DIs அதுக்கு ஆப்போசிட்டாக நியரஸ்ட்டாக ஒரு 50,000 கோடி 2 மடங்கு கிட்ட நெட்டாக வந்து பை பண்ணியிருக்காங்க. நம்ம DIs என்ன தான் வந்து டபுள் மடங்கு பை பண்ணாலும் மார்க்கெட் வந்து மேலே போக மாட்டுது. அடுத்து இயர் வைஸ் இது வரைக்கும் பார்க்கும்போது நம்ம FIs வந்து ஒரு 2,41,000 கோடிக்கு மேலே நெட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக அதோட 2 மடங்கு பார்த்தோன்னா நம்ம DIs வந்து 5,63,000 கோடிக்கு மேலே நெட்டாக பை பண்ணி வச்சிருக்காங்க. IPOட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு IPO, SME IPO. மெயின் போர்டு IPOவில் இன்னைக்கு வந்து ஒரு 3 IPO ஓப்பனில் இருக்குது. இந்த 3 IPO பார்த்தீங்கன்னா கிரேமெட் பிரீமியம் வந்து 20% கீழே தான் இருக்குது. அது குறிப்பாக சொல்லலாம் ஜின்குசால் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே ஒரு லாட்டுக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் நோக்கி கீழே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். ஸோ நம்ம நம்மளுடைய மோட்டோ என்னன்னா, மினிமம் நம்ம ஏதாவது நம்ம ஐபி அப்ளை பண்ணலாம், மினிமம் ஒரு 10% 20% நம்ம ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம ஐபி அப்ளை பண்ணுற காரணமே அதுதான். நம்ம ஏதோ ஒரு ஐபிஓவில் ஏதோ ஒன்று கிடைக்கின்றதுக்காக ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு மினிமம் ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகும்போது ஐபி அப்ளை பண்ணுறது ஒரு அதிகப்படியான ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் லிஸ்டிங் ஆகும்போது ஒரு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அமௌண்ட் மறுபடியும் வந்து நீங்கள் வெளியே வரதுக்கு மாசக்கணக்காக வருஷக்கணக்காக கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அந்த கம்பெனி இப்போ தான் புதுசாக வராங்க, அவங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ் பெரிய லெவலில் நமக்கு தெரியாது. மினிமம் ஒரு 1 இயராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனால் மட்டும்தான் அதனுடைய பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஃபுல்லாக நமக்கு தெரிய வரும். அடுத்து எஸ்எம்இ ஐபியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 11 ஐபிஓ ஓப்பன் இருக்குது. ஸோ 11மே பெரிய லெவலில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இல்லை, ப்ளஸ் மார்க்கெட்டும் ஒரு டவுன்லோட் நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக இந்த 2 ஐபிஓமே அப்ளை பண்ணுறதுக்கான கன்சிடரேஷன் பண்ணுற அளவு கண்டிப்பாக இல்லை. மேலும் ஐபிஓ சார்ந்த ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த ஐபிஓவில் 38% வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. அதுக்கான காரணம் இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு காரணமாக 38% வந்து எல்லாருக்கும் நெகட்டிவ் தான் போயிருக்கு. மேலும் ஒரு 62% மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக லிஸ்டிங் ஆகிறதா தகவல் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, 32% மேலே வந்து லாஸாக வந்து கீழே போய் ட்ரேட் ஆக முடியறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஐபிஓ கிடைச்சா போதுன்றதை ட்ரை பண்ணுறது தான் ஒரு முக்கியமான காரணம். அதனால் தயவு செஞ்சு ஒரு மினிமம் அனலைஸ் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். டுடே ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே. ஒரு 2 புரோக்கர் ஒரு 8 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனி 1 by 1 பார்த்துருவோம். சந்திரா டப்பரியான்ற ஒரு 3 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதனுடைய டார்கெட் பிரைஸா 435, அதனுடைய ஸ்டாப் லாஸா 385 கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் அதனுடைய டார்கெட் பிரைஸா 940, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 860 கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் வந்து அதனுடைய டார்கெட் பிரைஸா 295, அதனுடைய ஸ்டாப் லாஸா 265 கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாய்ஸ் பிரேக்கிங்கோடைய சுமித் பக்காடியா ஒரு 5 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 ஹரிகன் கேபிட்டல் மார்க்கெட், இதுக்கு வந்து டார்கெட் பிரைஸா 118, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 106 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹிந்துவேர் ஹோம் இனோவேஷன், இதனுடைய டார்கெட் பிரைஸா 360, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 320 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி, அதனுடைய டார்கெட் பிரைஸ் 221, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 197 கொடுத்துருக்காங்க. KOICL இதுக்கு வந்து டார்கெட் பிரைஸா 495, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 440 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்துஸ்தான் ஜிங்க், இதனுடைய டார்கெட் பிரைஸா 500, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 450 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் வந்து ஓனில் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம் வேணாமான்னு முடிவெடுங்க. ப்ரிசியஸ் மெட்டல் டாமினேஷன், கோல்டு, சில்வர், காப்பர் இந்த 3 மெட்டலோடைய டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு வந்து ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வெறும் வார் மட்டும் சொல்லிட முடியாது. அடுத்தடுத்து நம்ம EV வெஹிக்கிள், சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி இதை நோக்கி போகிறதுனால இதனுடைய இந்த மெட்டல்ஸோட பயன்பாடு அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த கோல்டு, காப்பரான்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இதனுடைய டிமாண்ட் தான். வேர்ல்டுல லார்ஜஸ்ட் வந்து காப்பர் மைனிங்னா சிலி நாடு தான் இருக்கு. அதை தொடர்ந்து இந்தோனேஷியா இருக்கு. இந்த 2 நாடுனாலுமே அதிகப்படியாக அந்த சப்ளையால டிமாண்டிங் காரணமான சப்ளை வந்து கொடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. வேர்ல்டுல அதிகமாக காப்பர் கன்சியூம் பண்ற ஒரு நாடுனா சைனா தான். அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் ஹப் சைனான்றதுனால அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுனால அவங்க அதிகமாக கன்சியூம் பண்றாங்க. இப்போ 2024-25 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60% வந்து குளோபல் லெவலில் அதிகப்படியாக டிமாண்ட் வந்து காப்பர் இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோன்னா காப்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா சோலார், ரினியூவபிள் எனர்ஜி, இந்த கிரிட் இது எல்லாத்தையும் அதிகப்படியாக காப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். இதனால இதனோட டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நம்ம காப்பர் சார்ந்த ஸ்டாக்ஸ் இந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், மாதவ் காப்பர் லிமிடெட், வேதாந்தா, அதானி எனர்ஜி இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இதனுடைய டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால இந்த கம்பெனியோட வேல்யூ அதிகரிக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த மெட்டல்ஸ் தான் நம்ம சில்வர், கோல்டு, காப்பர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் எது பெட்டராகுன்னு கம்பேரிசன் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் 25 வருஷத்தில் நிஃப்டி, கோல்டு, சில்வர் அதனுடைய கம்பேரிசன் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் 25 வருஷம் டேட்டாவில் பார்க்கும்போது வின்னர்னா இந்த 25 வருஷத்தில் 12 முறை வந்து நிஃப்டி தான் வந்து 50% மேலே வின் பண்ணியிருக்கு, அதாவது ரிட்டர்ன்ஸ் வைஸ். அடுத்து பார்க்கும்போது கோல்டு ஒரு 7 முறையும், சில்வர் வந்து ஒரு 6 முறையும் இருக்குது. ஸோ இப்போ லாங் டேர்ம் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நமக்கு அதிகப்படியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ நம்ம மொத்த அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது ஸ்டாக்ஸில் நம்ம அமௌண்ட்டை வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டாக்ஸில் 7%, கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் காப்பர் சம்மந்தமான ஸ்டாக்ஸில் போகிறது தான் எப்பயுமே நமக்கு ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வோடஃபோன் ஐடியா லிமிடெட். இந்த கம்பெனி 1995 தான் ஃபோன் பண்ணாங்க. இதை யார் ஃபோன் பண்ணா? ஆதித்யா பிர்லா குரூப். இந்த குரூப்பும் கீழே தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு வருது. 2007 அல்சன் ஏசர் இந்த கம்பெனி தான் ரீபிராண்ட் பண்ணி ஐடியாவாக மாற்றினாங்க. 2017 வோடஃபோன் ஐடியா மெர்ஜிங்கோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2018 தான் அந்த மெர்ஜிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2020 வந்து வோடஃபோன் ஐடியா VIன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2020 பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு AGR டியூ இருக்கின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 2025 பார்க்கும்போது கவர்மெண்ட் இவங்க ஸ்டாக் வந்து 48% ரைஸ் பண்ணியிருக்காங்க. AGR டியூ என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துரும் அதோட கேஸ் வரைக்கும். AGRன்றது அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவன்யூ. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9450 கோடியாக இருக்கின்ற மாதிரி டாட் சொல்லியிருந்தாங்க. பட் வோடஃபோன் ஐடியா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் மெர்ஜர் இந்த இஷ்யூவில் வந்து சரியாக கால்குலேஷன் பண்ணலன்ற மாதிரி இவங்க டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா
அடுத்த இயரிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ரெண்டாவது அடுத்த நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கும்போது அக்டோபர் 6 தான் அடுத்த இயரிங் வருது. பட் இவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப அதிகப்படியான கடன் இருக்கு. மேலும் இவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் இவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வேணும். பட் இந்த AGRDU தொடர்ந்து இந்த பிரச்சனை கேஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க அதையும் பண்ண முடியல. இவங்க நெக்ஸ்ட் பிளான் வந்து 5G வந்து இந்தியா ஃபுல்லா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஒரு சில சிட்டில இன்னும் கொண்டு வராம இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா இவங்க கண்டிப்பா அந்த ஃபண்ட் ரைசிங் தேவைப்படுது. இந்த கேஸ் கண்டிப்பா முடிஞ்சா மட்டும்தான் அடுத்த லெவலில் இவங்க கண்டிப்பா போவாங்க. இவங்களுடைய மொத்த டியூன்னு பார்க்கும்போது 83,400 கோடிக்கு மேல இருக்கு. இவங்க 2026 மார்ச்ல வந்து ஒரு 18,000 கோடிக்கு மேல இவங்க பே பண்ண நிலவரம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஃபண்ட் ரைசிங் வரும். அந்த ஃபண்ட் ரைசிங் வந்தா பெரிய லெவலில் இவங்க மாற்றம் வருமானு கிடையாது. பட் இந்த 20,000 கோடி ஃபண்ட் ரைசிங் வந்து இந்த மொத்த டியூல ஒரு 4ல் 1 பங்கு தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கின்ற மாதிரி எல்லாம் நம்பப்படுது. அடுத்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு மேஜரா வந்து ஆதித்யா பிர்லா குரூப் தான் ஒரு 14% மேல வச்சிருக்காங்க. அடுத்து வோடஃபோன் குரூப் 22% மேல உங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் பார்க்கும்போது 86,000 கோடிக்கு மேல இருக்கு. இவங்களோட ஸ்டாக் பே நிலையில் இருக்கு. இவங்க ROICயும் பார்க்கும்போது அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. இவங்களோட கடன் பார்க்கும்போது 2,33,000 கோடிக்கு மேல இருக்கு. உங்களோட EPS பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ் தான். OPM வந்து 42% மேல இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்க்கும்போது நியரஸ்டா ஒரு 8 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்க புக் வேல்யூ பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் PE பார்க்கும்போது 45ல இருக்கு. இவங்களுக்கு PE வேல்யூ கிடையாது. அடுத்து இவங்களுடைய 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 11 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோன் பார்க்கும்போது 6 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் எல்லாமே ஒரு நெகட்டிவாகவும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இப்போ பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா 2015 to 2025. 2015 இவங்க ரிசர்வ் வந்து 19,000 கோடியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சைன். அடுத்து இவங்களுடைய பாரோயிங் கடன் பார்க்கும்போது 2015 26 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 2,33,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதாவது இவங்க 8 மடங்கு கடன் வந்து அதிகரிச்சிருக்கு. உங்களுடைய டோட்டல் அசட்டுன்னு பார்க்கும்போது 2015 60,000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது 2 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க நெட் அசட் இருக்கு. பட் இவங்களுடைய கடத்தை விட நெட் அசட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுக்கே பார்த்தோன்னா ஒரு 35,000 கோடிக்கு மேலே ஷார்டேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நடுக்கடலில் முழுகிற கப்பல் மாரி தான் அந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட growth ரேட்ஸ்லாம் பார்த்துருவோம். உங்களுடைய சேல்ஸ் growthன்னு பார்க்கும்போது 10 வருஷத்துல 3% இருக்கு. 5 இயர்ஸ்ல நெகட்டிவ் இருக்கு. 3 இயர்ஸ்ல 4% இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ்ல ஒன்றும் கிடையாது. 5 இயர்ஸ்ல 6% இருக்குது. 3 இயர்ஸ்ல 1% இருக்கு. இவங்க CAGR பார்க்கும்போது ஃபுல்லாவே நெகட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களுடைய ROIன்னு பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாகவே எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் இயர் ஆன் இயர் பெருசாக கொடுத்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே வந்து 0ல தான் இருக்குது. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோடைய பேர் அண்ட் ஷேர் ஹோல்டிங் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா 2023 to 2025 குவார்டர் வைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். இவங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது 2023 50% இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 25% குறைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்டர் பார்க்கும்போது அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. அடுத்து FIs பார்க்கும்போது 23 2% இருந்து இப்போ 5% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்டர் பார்க்கும்போது அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. DICன்னு பார்க்கும்போது 2023 0.73 இருந்தது. இப்போ பார்த்தா 4% அதிகரிச்சிருக்கு. பட் லாஸ்ட் 3 குவார்டரும் அதுவும் குறைஞ்சு தான் இருக்குது. கவர்மெண்ட் பார்க்கும்போது 2023 33% இருந்தது. இப்போ வந்து 49% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் 3 குவார்டர் இவங்க அதிகரிச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் பார்த்தா நியரஸ்ட் 50% இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறாங்க. போகிற பக்கத்தில் பார்த்தா மொத்தமே அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அடுத்து பப்ளிக்னு பார்க்கும்போது ஒரு 13% இருந்து இப்போ பார்க்கும்போது 15% இருக்கு. லாஸ்ட் 3 குவார்டர் வந்து பப்ளிக் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டு தான் வராங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்குது. எதுவுமே ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே கிடையாது. அடுத்து பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த பிசினஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் டாப்ல இருக்குது பாரதி ஏர்டெல், அடுத்து வோடஃபோன், அடுத்து பாரதி எக்ஸான், டாடா டெலிகம்யூனிகேஷன், டாடா டெலி மகாராஷ்டிரா, MTML, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். இந்த மொத்தமாக இருக்கிற எல்லா இதுலையும் பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான கடத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டும் எந்த கம்பெனியுமே பெருசாக கொடுக்கல. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன் மட்டும் ஒரு 1% மேலே டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்கு. வோடஃபோன் ஐடியா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் பாரதி ஏர்டெல் கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசனும் பார்த்துருவோம். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 2016 to 2025 வரைக்கும் பார்த்துருவோம். 2016 உங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது 35,000 கோடியாக இருந்து இப்போ 43 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ சேல்ஸ் மட்டும் அதிகரிச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து உங்கள் எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2016 24,000 கோடியாக இருந்து இப்போ வந்து 25,000 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவ் வந்து ஸ்லைட்லி தான் ஒரு 1000 கோடிக்கு மேலே அதிகரிச்சு. இது ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் தான். ஓவரால் அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 2016 2,000 கோடிக்கு மேலே இருந்தது. இப்போ பார்க்கும்போது 27,000 கோடி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இந்த கம்பெனி பார்க்கும்போது 2016 தான் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தா ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் வந்து இதுக்கப்புறம் வரவே இல்லை. லாஸ்ட் 10 வருஷமா அந்த கம்பெனி பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. இவங்களோட EPS பார்க்கும்போது 2016 மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல் ப்ளஸ் வோடஃபோன் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா இதே பிசினஸ்ல டாப்ல இருக்க கம்பேரிசன் பண்ணாதான் இவங்களுடைய லெவல் என்னன்னு தெரிய வரும். வோடஃபோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் 4% கொடுத்துருக்காங்க. பட் பாரதி ஏர்டெல் நெகட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது வோடஃபோன் 42% கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஏர்டெல் வந்து அதை விட பாதி 24% கொடுத்துருக்கு. வோடஃபோன் கம்பெனி பார்க்கும்போது ஷார்ட் டைமில் சம்பவம் நடத்துகிற மிகப்பெரிய ஆள். பட் லாங் டைம் வரும்போது பாய போட்டு படுத்துருவாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து வோடஃபோன் 21% நெகட்டிவ் தான். பட் ஆனால் பாரதி ஏர்டெல் 294% ரிட்டர்ன்ஸ், கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே லாஸ்ட் 5 இயர்ஸாக ஏர்டெல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 21% நெகட்டிவ்ல தான் வோடஃபோன் ஐடியா கொடுத்துருக்காங்க.
ஓவரால் ரிட்டர்ன்ஸும் பார்க்கும்போது 2007 தான் அந்த கம்பெனி ஷாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆனாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90% நியரஸ்ட்டாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. அப்படியே வந்து பாரதி ஏர்டெல் பார்க்கும்போது இவங்க 2002 தான் வந்து லிஸ்டிங் ஆனாங்க. இது வரைக்கும் பார்க்கும்போது 20,000% மேலே, அதாவது 2002 இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தா இப்போ வந்து 20 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் பாரதி ஏர்டெல் வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பார்த்தா வோடஃபோன் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஃபைனலாக வோடஃபோன் ஐடியா அந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியில் வந்து பாசிட்டிவ்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. பட் ஒன்று என்ன இருக்குன்னா, அந்த ஏஜிஆர் கேசஸ் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதனுடைய தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்து வந்து இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண இது வந்து இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அந்த கம்பெனி சர்வேல் பண்ணனா கண்டிப்பாக ஒரு 20,000 கோடிக்கு மேலே இவங்க ஃபண்ட் ரைசிங் பிளான் இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ்னு பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவ் தான். இவங்க ஃபினான்ஷியல் ஆரம்பிச்சு பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. பாசிட்டிவாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கம்பெனி ஃபைனலாக ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லாங் டைம் பார்த்துருவோம். லாங் டைம் கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த கம்பெனி ஒரு 4 குவார்ட்டர் ஒரு 1 இயராவது ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு லாங் டைமுக்கே நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு லாங் டைம் கிடையாது. பட் ஷார்ட் டைம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு இன்டர்மீடியேட் மட்டும் ஷார்ட் டைம் நல்ல நியூஸஸ் வரும்போது இந்த கம்பெனி ஒரே நாளில் மட்டும் 10-15% மேலே இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் இந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் நானே ஒரு 3-4 முறைக்கு மேலே நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். பட் ஒரு முறை கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே அந்த போட்ட அமௌண்ட் லாக் ஆகி வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதனால் பிகினர்ஸ் தயவுசெய்து இந்த கம்பெனி பக்கம் போகாதீங்க. சென்செக்ஸ் 29 செப்டம்பர் மண்டே வந்து அதனோட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 80,162லையும் அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 79,897 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 80,862லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் டவுன்னா 81,298 இருக்குது. மண்டே 29 செப்டம்பர் அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 54,168 அடுத்த சப்போர்ட் கீழே போச்சுன்னா 53,946 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 54,754லையும் அடுத்தது பிரேக் அவுட் ஆனால் 55,118 வரைக்கும் மேபி போகலாம். நிஃப்டி 50 மண்டேவோடைய அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,567லையும் அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 24,478லையும் அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,327 இருக்குது. அடுத்து அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 24,806லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 24,957 இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,045 அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவே மேபி இருக்கும். அடுத்து நம்ம இந்த சனி ஞாயிறு 2 நாளில் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன பேசுகிறாரு அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் மேலே ஏறுதா கீழே ஏறுதான்னு மண்டே ஓப்பனிங் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.